ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது அப்படின்னு சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் நம்ம சரவணனை பார்க்கவும், நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற யாருக்குமே வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சக்திவேல் இருந்துட்டு மானங்கிட்ட பையிலே எதுக்காக இங்க வந்திருக்க, நீ என் பையனோட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உன் தங்கச்சி சொல்லி அனுப்பினாலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் பையனுக்கு இப்படி ஒரு பொறுக்கிக்கு என் தங்கச்சியை நான் கொடுப்பேனா, அது கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காகடா இங்க எதுக்காகடா வந்த, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இந்த நிச்சயதார்த்தியத்தையும் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க, என் பெரிய பொண்ணோட வாழ்க்கையை தான் நீங்க கெடுத்தீங்க, இப்போ என் சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கலான்னு இங்க வந்திருக்கீங்களா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்ப கோபமாக பேசுவோம். இங்கே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா அவங்க நிம்மதியாக இருக்க முடியுமா, நீங்கள்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக நம்ம பாக்கியம் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சுடருக்கு பயங்கர கோபம் இருந்து, இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவோம். சுடரு, என்ன சுடரு, என்கிட்டயே மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, நீயாவது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பொண்ணு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீயும் அந்த குடும்பத்துல ஒருத்தின் தானே இப்ப நிரூபிச்சிட்டல, நீயும் அந்த குடும்பத்தை மாதிரி தானே இருப்ப, சும்மா நிறுத்துங்க, சும்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, நீங்க மட்டும் என் அக்காவை விட்டு இன்னொரு பொண்ணு கூட பின்னாடி சுத்தலையா, நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓகேமான காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், இங்க பாரு, இந்த கல்யாணத்தை எப்படி நீ பண்ணிக்கிற, இந்த குடும்பத்துக்கு நீ வந்தா சந்தோஷமா இருந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இந்த குடும்பத்துல உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சதே எங்க வீட்டு ஆளுங்க கூட சண்டை போடணுன்றதுக்காக தான், இப்படி ஒரு கேவலமான புத்தியில தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேலும் நம்ம சரவணன் நம்ம பாக்கியம் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கவும், நம்ம சுடருக்கு கோவம் வந்து நம்ம சரவணனை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கர கோவமாக சுடரை ஒரு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அப்பா எனக்கு கரெக்டான பொண்ணு தான்ப்பா பார்த்துருக்கீங்க, இங்கே பாருங்கப்பா எவ்வளோ போல்டா எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்கான்னு, இதை பார்த்தாவே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சக்திவேலோ, ஆமா குமார், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எங்க உனக்கு தப்பான பொண்ணை பார்த்துட்டோமோன்னு நினைச்சேன், நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன அடி செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இனிமேலும் என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, என் அக்காவை மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம நீங்க வேற பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கவங்க தானே, அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப ஓகே மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட குமார் இருந்துட்டு, என்னடா என் பொண்டாட்டி ஆக போறவளை பார்த்தியா எப்படி இருக்கான்னு, இப்படி ஒரு பொண்ணை தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சவால் விட்டு பேசுவோம். ரொம்ப நல்ல குடும்பம், இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சேர்ந்தா ரொம்ப கேவலமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்து கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடா, இதுக்கு மேலே நீ பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு, கரெக்டாக சொன்னாங்கப்பா, இவன் எதுக்காக நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கணும், இவனை கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளுறேன் அப்படின்னு நம்ம சரவணனை கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே கோபமாக ஓடி வந்து, இங்கே பாருங்கள், எதுக்காக என்னோட அண்ணனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வரீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நம்ம குமார்கிட்ட வந்து ரொம்பவே கோபமாக பேசுவோம். இதை கேட்ட, இங்கே பாருடி, நீ தான் அனுப்பி வச்சியாடி என்னோட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி, என் மேலே தான் உனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேடி, அதுக்கப்புறமா எதுக்காகடி இந்த கல்யாணம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்
அப்படின்னு ரொம்ப கோவமாகவும் நம்ம அரசிக்கிட்ட பேசுவோம். இங்கே பாரு பொறுக்கி நாயே, உன் கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலனா என்ன, எனக்கு என்ன, எதுக்காகடா ஏன் அண்ணனை இப்படி சட்டியை பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுத்துட்டு வர, இங்கே பாரு என் கல்யாணம் நடக்கக்கூடாது, என் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடமாட்டேன்னு நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கவன வேற என்ன பண்ண முடியும், அவனுக்கு யார் உரிமை கொடுத்தது நடு வீட்டில் வந்து நின்று பேசுறதுக்கு, அதனால தான் அவனை தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே இங்கே பாரு, இப்படி ஒரு பொறுக்கிக்கு எந்த பொண்ணாவது வாக்கப்பட்டு வருவாளா, அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகும். அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசித்து எதிர்காலத்தை பற்றி யோசித்து தான் என் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கண்ணே, எதுக்காகண்ணே நீங்கள் அங்கே போய் சண்டை போட்டுட்டு வந்தீங்க, இப்படி ஒரு கேவலமான ஃபேமிலி கிட்ட நம்ம எதுக்குன்னு அசிங்கப்படணும், இங்கே பாருங்கண்ணே நீங்கள் வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஓகியம் இதே பையன் கூட தானே ஓடி போனவ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம பாக்கியம் ஒரு பக்கமும், இங்கே பாருங்க நீங்கள் ஓகிய மாதிரியெல்லாம் பேசாதீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு நாங்களும் பார்த்தோம், இந்த மாதிரி கேவலமாக பேசுகிற வேலை இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு பயங்கர கோபமாக பேசுவோம். நம்ம தங்கமையில் இருந்துட்டு இங்கே பாரு அரசிமா, இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இனிமே இப்படி ஒரு பிரச்சனை நடக்காது, இங்கே பாருமா எதுக்காகமா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சுடரு, நீ கையை நீட்டினது மிகப்பெரிய தப்பு, முதல்ல மாமா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும், மாமாவா, யாருக்கு மாமா, இங்கே பாருங்க இந்த மாதிரி உறவு கொண்டாடுற வேலைலாம் இங்கே வேண்டாம், நீங்கள் யாரோ நாங்கள் யாரோன்னு சொல்லிட்டு தலைமுழுங்கி எவ்வளவோ நாளாச்சு, அதுக்கப்புறமும் மாமா வேண்டி கிடக்குது அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லவும், இங்கே பாரு சுடரு, அவங்க மேலே நீ கையை வச்சது மிகப்பெரிய தப்பு சுடரு, எதுக்காக கையை வச்ச, முதல்ல சாரி கேளு, இங்கே பாரு இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிற, அதனால தான் உன்கிட்ட நான் எந்த வார்த்தையுமே பேசலை, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னோட ஒரு மோசமான நிலைமையில தான் நீ இருப்பேன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனால் நீ எதுவுமே கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆவேன்னு ஒத்த காலம் நின்றதுனால தான் உன்னோட விருப்பம்னு நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறமும் எதுக்காக நீ அவர் அடித்தது தப்பு, இங்கே பாருங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நிச்சயதார்த்தத்தை நடக்க விட மாட்டேன்னு சொன்னது நீங்கள் சொன்னதும் தப்புங்க, நீங்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, கரெக்டாக சொன்னடி, இப்படி தாண்டி பேசணும், என் பொண்ணு மாதிரி இப்போ தானே நீ பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இந்த ஃப்ராடு ஃபேமிலி இந்த குடும்பத்துக்கு வந்தால் எங்கள் குடும்பத்துக்கு தான் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்து தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கடவுளே இந்த குடும்பத்தை என் கண்ணு எதிராக பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கே, இவங்களை பார்த்தா அப்படி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எதுக்காக திரும்ப இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி நாங்கள் நிச்சயதார்த்தத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கம் கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக நம்ம சத்தியில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, கண்டவங்க கூட பேசாமல் நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரையும். உள்ளே போன உடனே நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு சத்தி, அதனால தான் இந்த குடும்பத்தில் நம்ம சம்மந்தம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ எதுவுமே கேட்காம குமாருக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கே, உனக்கே நியாயமாக இருக்கா? இந்த கல்யாணம் நடந்தால் குமார சந்தோஷமாக இருப்பானா? இங்கே பாருங்கண்ணே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு எப்போ சரவணனை கையை நீட்டி அடித்ததோ அப்போவே இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எதுக்காகண்ணே அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க, இங்கே பாருங்கண்ணே, அதுவும் அந்த பொண்ணு உங்களை வேற அடிச்சதாமே, எதுக்குண்ணே இப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே அரசியும் நம்ம சரவணனும் பக்கத்து வீட்டு வாசப்படியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய், சரவணா என்ன சரவணா ஆச்சு, எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம்
விஷயத்தெல்லாம் நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எவ்வளோ நெஞ்சு எழுத்த இருந்தா என்னோட பையனவே அவன் அடிச்சிருப்பான், அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அப்போதான் தட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த தட்டை அது காலால் எட்டி உதச்சி அந்த தட்டெல்லாம் பறந்து நம்ம சக்திவேல் சட்டியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா என் பையனை யாரடா அடிச்சது, என் பையனை அடிக்கிற உரிமை இங்கே யாருக்கடா கொடுத்தது அப்படின்னு பயங்கர கோவமாக சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருடா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனையே நடத்த விட மாட்டேன், பண்ண விட மாட்டேன்னு சொன்னால் அப்படி தாண்டா நாங்கள் செய்வோம், அவனுக்கு யாருடா உரிமை கொடுத்தது இந்த வீட்டில் நடு வீட்டில் வந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியனுக்கு அப்படியே செம்ம கோவம் வந்து நம்ம குமாரை ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே இங்கே பாருடா நீ என் பொண்ணுக்கிட்ட பண்ண வம்பெல்லாம் சேர்த்து வச்சாலே உன்னை ஜென்மம் முழுக்கும் ஜெயிலே உட்கார வச்சிருக்க மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அது எதுவுமே பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மரியாதையும் மானமும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பையனை அடிச்சதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கும்போது அது நான் பண்ணாமல் விட்டுட்டேனே நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். எல்லாரும் என் பையனை அடிச்சும் போது நீங்கள்லாம் அமைதியாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட நம்ம காந்திமதி இருந்துட்டு, மாப்பிள்ளை இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க, என் பையனை அடிச்சிருக்காங்க, அடித்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இந்த கல்யாணம் நடந்தால் இந்த குடும்பத்துக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி நல்லது இல்லைன்றதுக்காக தான் என் பையன் இப்படி ஒரு முடிவெடுத்து இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னான். அது சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி வாயால் பேசி அனுப்பி வச்சிருக்கலாம்ல, எதுக்காக என்னோட பையன் மேலே கையை வைக்கணும், என் பையன் மேலே கை வச்சது மிகப்பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தம்பி மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ராஜுக்கு, கதிருக்கு, கோமதிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே எதிர் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு குமாரோட சட்டை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா என்னோட மாமாவை எதுக்கடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சட்டையை பிடிச்சி கேட்கவும், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காகடி ஏன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, முதல்ல சட்டையிலேருந்து கையெடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருந்தீங்களாப்பா, ஏன்ப்பா நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இங்கே பாருமா ராஜி, அந்த பையனும் வந்து வீட்டுக்குள்ளே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு பேசியிருக்க கூடாது, நிறுத்துறேன்னு சொன்னதுனால தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவப்பட்டு அவனை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண பொண்ணு கோவப்பட்டு அடித்ததுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், என்னப்பா சொன்னீங்க, கல்யாண பொண்ணு அடிச்சுதா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் கேட்கவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு எதுக்காக என்னோட மாமாவை அடித்த, அதுவும் முன்னாடி உன்னோட மாமாவாக இருந்தவர், அவர் மேலே கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாமல் இப்படி கை வச்சிருக்க, உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லை, இங்கே பாருங்க என்னோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யாருங்க, அவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது, திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்ப கோவமாக சுடரை ஒரே அடி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே, அக்கா என்ன எதுக்காகக்கா அடிக்கிற, இங்கே பாருடி பணத்தாசை பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கல, இந்த கல்யாணத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே உனக்கு தெரியும் இந்த கல்யாணம் வேண்டான்னு உன்னை தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்க, அக்கா சொன்னாலே நீ நினச்சி பாப்பாடி, அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, இங்கே பாரு இந்த கல்யாணம் இப்போ கூட சொல்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டான்னு, நீ இப்படியே வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இப்படி நல்லவங்க கிட்டலாம் எதிர்த்து பேசுகிற லெவலுக்கு உனக்கு பணத்தமுறை பிடிச்சிருச்சாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருக்கா உன்னோட வாழ்க்கை தான் சரியில்லை, என்னோட வாழ்க்கையாச்சும் நிம்மதியாக இருக்கட்டுமே, நீ வாழை வெட்டியாக வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு யாருக்கா கல்யாணம் பண்ணி வைப்பா, என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பாக யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் எனக்கு தப்பாக ஒன்றும் தெரியலக்கா, என்னோட வாழ்க்கைக்கான சந்தோஷத்துக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல எனக்கு தப்பே கிடையாதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமயில
இருந்துட்டு, "இங்க பாருடி, நீ இப்படி மாறுவன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. பணம் வந்தா பத்தோ செய்யும்னு சொல்லுவாங்க. அது இப்பதானே எனக்கு தெரியுது. இப்படி ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்க கூட தான் நான் இத்தனை நாளா இருந்தேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குது. இனிமே எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, எனக்கு தங்கச்சியும் கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு தனியாவே பார்த்துக்க தெரியும். இனிமே நீங்க யாரும் எனக்கு தேவையே கிடையாது" அப்படின்னு சொல்லவும், "அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இல்லாம எப்படிக்கா இந்த கல்யாணம் நடக்கும்? இங்க பாருடி, உன்னோட விருப்பப்படி தானே இந்த கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப யார் இருந்தா என்ன, இல்லைனா என்ன? உனக்கு ரொம்ப அப்படியே கவலையாயிடுமா? உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துக்கோ. என்னை என் கூட இனிமே பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, "இங்க பாருக்கா, இந்த குடும்பத்துக்காக இந்த இந்த குடும்பம் உன்னை தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்ட குடும்பத்துக்காகவே என்ன தூக்கி போடுறியே? உனக்கு நியாயமா இருக்குக்கா? நியாயமா இருக்கா?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாருடி, அவங்க எதுக்காக என்னை தூக்கி போட்டாங்கன்றதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். எவ்வளோ உண்மைகளை மறைச்சிருக்கேன். அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் இடையில வேற யாராவது இருந்திருந்தானா கண்டிப்பாக என்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களா இருக்க போய் என்னை மன்னிச்சு விட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், "அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா. மன்னிச்சு விட்டாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல பாரு" அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு அழுதுகிட்டே நம்ம பாண்டியனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. "இங்க பாருப்பா, இந்த கல்யாணம் மட்டும் இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்க பாருடா சரவணா, இந்த கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலனா நமக்கு என்னடா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், வா சரவணா" அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம சரவணன் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே அப்படியே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கவும், "டேய் சரவணா, எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குடா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம கோமதி கிட்ட, "இங்கே பாரு கோமதி, சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தங்கமயில் பண்ண துரோகத்தாலையும் அசிங்கத்தாலையும் இப்படி ஒரு நிலைமைக்கு என்னோட பையன் தள்ளப்படுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே எனக்கு புரிய மாட்டேங்குது" அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்கே பாருங்க, எனக்கும் சரவணனை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தங்கமயில பார்த்தீங்களாங்க, அவங்க அம்மா பண்ணதும் தங்கச்சி பண்ணதும் மிகப்பெரிய தப்புன்னு எவ்வளவோ அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே நம்ம தங்கமயில புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அதனால தான் இது எப்படியாவது நடந்துட்டு போடட்டும்னு விட்டுட்டு இருக்கா நம்ம தங்கமயிலு இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க. தங்கமயிலு திருந்திட்டா. இங்கே பாரு கோமதி, தங்கமயில் முன்ன மாதிரி இல்லைனாலையும் நல்ல மாதிரியாக திருந்துட்டாலையும் இப்போ சரவணனோட மனசு ஏற்றுக்கணும்ல. அவன் மனசு இறுக்கி போச்சு. இனிமே அவள் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் அவளுக்கு வரவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அவனை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அவனை கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழவும் சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அவனை இப்படியே வச்சு பார்த்துக்கிறதுக்கோ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வீட்டு வாரிசு இந்த வீட்டில் வளராதே அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருந்தாலையும், அவனுக்கு ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவ கூட நம்மளால சேர்ந்து வாழ முடியாதுன்ற எண்ணம் அவனுக்குள்ளேயும் இருக்குதுல்ல. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, என்னதான் இருந்தாலையும் அங்கே போய் இவர் சண்டை போட்டிருக்க கூடாதுங்க அத்தை. இவர் எதுக்காக அங்கே போய் சண்டை போட்டுட்டு வந்தார்? அது மிகப்பெரிய தப்பு. இங்கே பாருங்க மாமா, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோம். நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதையே நினச்சி சொன்னதே சொல்லி சொல்லி உங்கள் மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு மாமா. நீங்கள் உங்கள் தப்புலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறதுலேருந்து வெளியே வாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க மாமா. நீங்கள் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கும் நல்லதில்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அதனால் உங்களோட உடம்பையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. தன்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது சுடருக்கு நிச்சயதார்த்தம் அப்படியே சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே நம்ம
தங்கமயில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்கே பாருடி, சாப்பிட்டுட்டு போடி, இங்கே பாரும்மா, நான் நான் இந்த கல்யாணத்தில் இந்த நிச்சயதார்த்தத்தில் நின்றதே பெரிய விஷயம். இங்கே என்னோட கையை கழுவணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க வீட்டில் சாப்பிடணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. இந்த வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி இன்னையோட நான் குட் பை சொல்லிக்கிறேம்மா. நான் எங்கேயாவது வீடு எடுத்து என்னை நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போன உடனேயே நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு, "பாக்கியம், அவள் தனியாக போகிறா பாக்கியம், நம்ம என்ன பாக்கியம் பண்ணுறது? இங்கே பாரியா, தொலைஞ்சு போகிறான்னு விட்டுறலாம் விடியா. அவளை எத்தனை நாளைக்கு தான் இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க? அவனை சின்ன குழந்தையா, அவளையவே பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை நம்ம தலையில் சுமக்கணும்? அவளே சுமந்துட்டு போகிறா, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுடர் இருந்துட்டு, "மா, அக்கா எங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருடி, நீ பண்ண காரியத்தால் இந்த இந்த இடத்துல இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பிட்டா. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம வீட்டுக்கும் வரமாட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாடி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு எதுவும் புரியலடி. அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. பார்த்துட்டு போயிட்டு போகிறா, விடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்கே பாருமா, அக்கா ரொம்ப பாவம்மா. எதுக்காக அக்காவை தனியாக அனுப்பிவிட்ட? அக்கா மாசமாக இருக்காங்க. அவங்க தனியாக இருந்தால் அவங்களுக்கு எப்படிம்மா வசதியாக இருக்கும்? அதெல்லாம் வேண்டாம்மா. முதல்ல அக்காவை கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பாருடி, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு சரவணன்கிட்ட "இங்கே பாருப்பா சரவணா, உன்னோட மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்ன யோசிக்கிறனோ எனக்கு தெரியுது. இருந்தாலும் யாருக்கோ கல்யாணம் நடந்தா உனக்கு என்னப்பா? அவங்க எங்கேனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் எது சந்தோஷமோ நம்ம அதை மட்டும்தான் பார்க்கணும். நீ கண்டதை யோசித்து இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் அழுதுகிட்டு நம்ம பழனியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. "இங்கே பாருங்க மாமா, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னோட வாழ்க்கையில் மட்டும் நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காதா? நான் ரொம்ப ரொம்ப பாவம் மாமா" அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாரு பழனி, அவன்கிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ புத்தி சொல்லி அவனை கொஞ்சம் நார்மலாக இருக்க வை. அவன்கிட்ட எவ்வளோதான் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பித்து பிடிச்ச மாதிரி அதவே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட என்னதான் சொன்னாலையும் அதை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறான். நீ தான் அது எப்படியாவது பேசி முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, "சரவணா, இங்கே பாரு சரவணா, உன்னை இந்த நிலமையில பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரவணா. நீ சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் அப்பா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. ஆனால் இந்த கல்யாணத்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும், இந்த குடும்பம் இப்படியேப்பட்ட குடும்பம்னு சத்தியமாக தெரியவே தெரியாது சரவணா. அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை அப்பா உனக்கு பண்ணி வச்சிருக்கவே மாட்டார். உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னை மன்னிச்சிரு சரவணா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள், நான் இதை நினச்செல்லாம் வருத்தப்படலை. நான் எதை நினச்சும் வருத்தப்படலைம்மா. என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க" அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ சந்தோஷமாகவே இல்லை, எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அழுதுகிட்டே நம்ம சரவணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "இங்கே பாருடா சரவணா, நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்டா. யார் எப்படி வேணாலும் போயிட்டு போகிறாங்க, அவங்கள பற்றி நீ யோசிக்காதடா. ஏன்டா அவங்கள பற்றி நீ யோசித்து உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற? நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்களும் நினைக்க மாட்டோமா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரம் பார்த்து நம்ம செந்திலும் கதிரும் வராங்க. வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, "என்னாச்சுமா?" அப்படின்னு கேட்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "என்னடா, நான் சொன்ன மாதிரி எல்லா காசையும் பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டியா? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காசுமே காசு இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையுமே வாய் வசதியே இல்லாதவங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா" அப்படின்னு சொல்லி காலில் விழவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "இங்கே பாருடா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு
இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே, நீ மீனாவ தான் ரொம்ப காயப்படுத்தியிருக்க. அதனால காயப்பட்டு நிக்கிறது மீனா மட்டும்தான். மீனாவ தான் நீ சமாதானப்படுத்தணும். அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு மீனா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு மீனா. நான் பண்ணியிருக்கவே கூடாது. யார் என்கிட்ட சொல்லியிருந்தாலும், நான் இப்படி ஒரு துரோகத்த யாருக்கும் பண்ணியிருக்க கூடாது மீனா. என்ன மன்னிச்சிரு மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழவும், "இங்க பாருங்க, நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தபோதே உங்கள நான் மன்னிச்சுட்டேங்க. கண்டிப்பா இனிமே இப்படி ஒரு வேலையெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சந்தோஷமா அ அ தன்னோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அ யாரு மீனா மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட போயிட்டு, "ஏங்க நம்மளோட வாழ்க்கைய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு நம்ம அதாவது செந்தில் கிட்ட கேட்கவும், செந்தில் அப்படியே ஒரு மாரி ஷாக்கிங்கில பார்க்குறாரு. "என்னங்க அப்படி பார்க்குறீங்க? எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. நம்ம குழந்தை பெத்துக்கலாமா?" அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன மீனா, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தபோது, என்ன நம்ம பேசிக்கிட்டோம், கொஞ்ச நாள் போட்டும், கடமெல்லாம் தீரட்டும் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமும் என்ன, அ எதுக்காக இப்படி ஒரு முடிவு அப்படின்னு கேட்கவும், நம்ம செந்தில் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.